போலீஸ் ஒரு கேஸை விசாரிக்கணும்னு சொன்னால் இது ஏன் நடந்தது, இவன் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மோட்டோ வேணும். ஸோ எடப்பாடிக்கு அங்கே இருக்கிற அத்தனை ஃபைலையும் எடுத்தால் அதிமுகவில் இருக்கிற எல்லா பெரிய தலைகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரை பற்றிய ரகசியங்களும் கிடைக்கும். அந்த ஃபைலை எடுத்துட்டா தன்னை யாரும் உள்ள இது பண்ண மிரட்ட முடியாது. வேலை கட்சிக்கு போகிறேன்னோ எனக்கு இதை கொடு அந்த பதவி கொடுன்னு கேட்க முடியாது. அதே போல் தன்னை பற்றி இருக்கிற ஃபைலை அழிக்கணும். ஸோ அதுதான் மோட்டோன்னு சொல்லி டிடிவி தனிப்பட்ட வகையில் எடப்பாடி தனக்கு துரோகம் செய்தார் என்ற வகையில் வன்மம் வைத்துக் கொண்டிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்திருக்கார் சார். எடப்பாடிக்கு கொடநாடு விஷயத்தில் தொடர்பு இருப்பதற்கு ஆதாரம் இருந்தால், இன்றைக்கி 4.5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு திமுக ஆட்சி வந்து. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைகோர்ட்டில் ஸ்டேயுமே வாங்கினார். அதனால இதை திருப்பி அதை கிண்டல் பண்ணுறதுக்கு பழைய விஷயத்தை டிடிவி தூண்டுறார் என்பதை தாண்டி இதில் இருக்கல. டிடிவி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, விஜய் திமுக முதல் விஜய் 2வது வரும், இல்லை விஜய் முதல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. சார் நீங்கள் இபிஎஸ் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராகவும் பேரளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களே ஸ்டாலினோட பெட்டருங்கிற அளவுக்கு தன்னை நிரூபிச்சிருக்கிற ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறீங்க. ஆனால் ஒரு முறை கூட டீசெண்டாக எதுலேயும் பிஹேவ் பண்ணாத விஜய் தலைமை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இது அவர் பேர்லேயே கூட திரும்பலாம். ஏற்கனவே டிடிவி பேரில் பல வழக்குகள் இருக்கிறது. ரெட்டையிலேயே வாங்கணும்னு சொல்லி 200 கோடி சுகேஷ் சந்திரசேகரன் மற்றும் நடிகை லீனா சந்திரசேகரன் அந்த 2 பேருக்கு 200 கோடி கொடுத்தாருங்கிற வழக்கெல்லாம் இருக்கு தேர்தல் கமிஷனில். அதை தாண்டி அந்நிய செலாவணி லண்டன் ஹோட்டல் விஷயத்தில் அவருக்கு மேலே இடி இந்த வழக்கு இது அன்றைக்கி இருந்த எஃப்எம் இது ஃபாரின் மணிக்கா இது எஃப்எம்ஆர்ஏவே இப்போ எஃப்எம் பேர் மாறி இருக்கு. அந்த வழக்குலையும் அவர் ஜாமீனில் தான் இருக்கார். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி மேலே பெரிய லெவலுக்கு வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு 2017 அவர் முதலமைச்சர் ஆனதுலேருந்து கொடநாடு கொலை வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் மேலே பெரிய லெவலுக்கு வந்து வைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போ வரைக்குமே அந்த ஒரு காரணம் காட்டி தான் பிஜேபி கூட அவர் வந்து கூட்டணியில் இருக்காங்க. அதாவது இந்த கேஸை மிரட்டி பயன்படுத்தி தான் எடப்பாடியை வந்து ஏடிஎம்கே பாஜக வந்து கூட்டணியில் வச்சிருக்காங்க அப்படின்னு திமுக சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லப்படக்கூடிய கருத்து அது. யார் என்ன சொல்றாங்கிறத தாண்டி பேசப்படக்கூடிய ஒரு கருத்து அதுதான். இப்போ டிடிவி வந்து புதுசா வந்து ஒரு புயலை வந்து கிளப்பியிருக்காரு. அது என்ன புயல் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, அதாவது சார் இந்த கொடநாடு கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது. பிஜேபியால் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் பேரில் இருக்கிற அவருடைய சம்பந்தி இடி ரைடில் சம்பந்தி இது எடப்பாடியுடைய சம்பந்தியுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரைடு, அதில் இடி பிடிபட்டதுலாம் இருக்குது. சிமெண்ட் அந்த மேட்ருங்களா? இல்லை, இது போன வருஷம் நடந்தப்பயே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இப்போ சமீபத்தில் பால ஊழல்னு ஒன்று 18 கோடி தமிழக அரசு போட்டிருக்கு. சரியா? நான் சொல்கிறது இந்த கேஸ் கொடநாட்டில் எதுக்காக செய்யப்பட்டது இது யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரு காரணம் அங்கே நிறைய பணம் இருந்ததுன்னு சொல்லி என்ன போன தேர்தலையே ஜெயலலிதா இருந்த தேர்தல் அப்பயே 3 கண்டெய்னர் முழுக்க கேஷ் பிடிபட்டது, 500 கோடின்லாம் வந்து அந்த மாதிரி பணங்கள் அங்கே இருந்ததாகவும் அதை எடுக்கிறதுக்கு ஆட்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு தியரி ஒன்று கிளப்பி விட்டாங்க. அங்க எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பற்றிய சீக்கிரட்டுகளை ஜெயலலிதா சேகரித்து வைத்திருப்பார். அதுல எடப்பாடியை பற்றி எல்லாம் இருந்தது. அது வந்து நாளைக்கு வேற யார் கையிலையாவது மாட்டினால் இன்னும் கடந்த 20 வருஷமாக எல்லா எம்எல்ஏ மந்திரிகள் அதிமுகவில் இருக்கிறவங்க பற்றின சீக்கிரட் இருக்கும். அது இவருக்கும் யூஸ் ஆகலாம், இவரை பற்றினதை அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் ஆளை அனுப்பினார் அப்படின்னு ஒரு மோட்டோ. அதாவது போலீஸ் ஒரு கேஸை விசாரிக்கணும்னு சொன்னால் இது ஏன் நடந்தது, இவன் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மோட்டோ வேணும். ஸோ எடப்பாடிக்கு அங்கே இருக்கிற அத்தனை ஃபைலையும் எடுத்தால் அதிமுகவில் இருக்கிற எல்லா பெரிய தலைகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரை பற்றிய ரகசியங்களும் கிடைக்கும். அந்த ஃபைலை எடுத்துட்டா தன்னை யாரும் உள்ள இது பண்ண மிரட்ட முடியாது. வேலை கட்சிக்கு போகிறேன்னோ எனக்கு இதை கொடு அந்த பதவி கொடுன்னு கேட்க முடியாது. அதே போல் தன்னை பற்றி இருக்கிற ஃபைலை அழிக்கணும். ஸோ அதுதான் மோட்டோன்னு சொல்லி இதில் இழுக்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா டிடிவி நேத்து என்ன சொல்லியிருக்கார், இவர் எடப்பாடி எந்த பேப்பர்களை அல்ல
எந்த ஃபைல்களை வேண்டுமென்று ஆளை அனுப்பி அந்த சம்பவம் நடந்ததோ அந்த ஃபைலெல்லாம் இதில் தான் இருந்தது, போயஸ் கார்டனில் தான் இருந்துச்சு. ஜெயலலிதா செத்து போன பிறகு நாங்கள் போயஸ் கார்டனில் போய், இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்த காலத்திலே வச்சுக்கோங்க, ரெண்டுலே தான் ஒரு காலகட்டம், நாங்கள் போய் போயஸ் கார்டனில் போய் ஒரு நாள் ஃபைலை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஒவ்வொரு எம்எல்ஏ இவங்களை பற்றி உளவுத்துறை எடுத்த பல ரகசியங்கள் எல்லாம் இருந்தது. அவ்வளவு இந்த விஷயங்கள் இருக்க வேண்டாம் இத்தனை நாளைக்கு மேலே, நாங்கள் அப்பயே அழிச்சிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிடுறோம். ஸோ இப்போ எனக்கு தெரியல, இப்போ போயஸ் கார்டனில் டிடிவி போய் எப்படி அவர் பத்திரமாக லாக்கர்லேயோ பீரோலையோ வச்சதை எடுத்து பார்த்தாருங்கிறது இது அடுத்த விஷயமாக இருக்குது. இன்றைக்கி டிடிவி இன்னைக்கேன்னு இல்லை, டிடிவியை பொறுத்தவரை எடப்பாடியை தன்னை எட்டி உதைத்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. 2017 சசிகலா பெங்களூர் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பொழுது இதில் ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்கு திருப்பி ஆட்சியில் கொண்டு வரணுங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அதை விட்டுட்டு திருப்பி ஓபிஎஸோட சேர்ந்துக்கிட்டு இவரை தன்னை இது பண்ணிட்டாருங்கிற நிலைமையில் 2019 ஓபிஎஸும் இவங்களும் சேர்ந்துட்டு பிஜேபி கூட்டணியில் 2019 தேர்தலில் என்ன பண்ணார், இவர் தனியாக நின்னார் எஸ்டிபிஐயோட சேர்ந்து. அப்போ 6% வரைக்குமே இன்னும் ஓட்டு வாங்கினார். 2021 திருப்பி 3% ஓட்டு வாங்கினார். ஸோ 2 சம்திங். ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த 2 தடவையும் அவர் பிஜேபி கூட கூட்டணி. இப்போ என்ன சொல்கிறார், நம்ம பிஜேபி கரத்தை வலுப்படுத்துவேன், ஆனால் அதிமுக கூட்டணி. அந்த 2 முறையும் இபிஎஸ் அதிமுக இருக்கிற வரைக்கும் சேரல. 2024 இபிஎஸ் தனியாக போன பிறகு இந்த பக்கம் பிஜேபியோட வந்து. ஸோ இபிஎஸோடு இணைவதாக எந்த நேரத்திலும் டிடிவி காட்டல. டிடிவி தனிப்பட்ட வகையில் எடப்பாடி தனக்கு துரோகம் செய்தார் என்ற வகையில் வன்மம் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ இதை எடுத்திருக்கார். சார், எடப்பாடிக்கு கொடநாடு விஷயத்தில் தொடர்பு இருப்பதற்கு ஆதாரம் இருந்தால், இன்றைக்கி 4.5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு திமுக ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைகோர்ட்டில் ஸ்டேயுமே வாங்கினார். அதனால இதை திருப்பி அதை கிண்டல் பண்ணுறதுக்கு பழைய விஷயத்தை டிடிவி தூண்டுறார் என்பதை தாண்டி இதில் இருக்கல. ஆனால் இவர் சொல்லியிருக்கிற ஒரு ரகசியம், அத்தனை எம்எல்ஏ மந்திரிகளை பற்றி உளவுத்துறை மற்றும் விசாரணை மூலமாக கிடைத்த பல என்ன மாதிரி சொத்து சேர்த்ததாக இருக்கலாம், பல குற்றச்செயல்கள், பெண்கள் விஷயங்கள், 1, 2, 3 துணைவி இணைவி எது வேணா இருக்கலாம், இது போன்ற விஷயங்கள் இருந்தன நாங்கள் கிழித்து போட்டோம் அப்படின்னு இருக்கார். இது கிழிச்சு போடுறதுக்கு இவருக்கு உரிமை இருக்கா? இது உளவுத்துறை கொடுத்தா அஃபிஷியல் ரெக்கார்டு, அவங்க இன் சர்வீஸில் இருந்த சிஎம். ஸோ இதெல்லாம் பல கேள்விகளை கேட்கும். பேப்பரில் பேர் வரணும், டிவியில் தன்னை காட்டுவாங்கன்னு பேசினாரான்னு தெரியல, இல்லை எடப்பாடியை நோக்கி கல்லெறியணும்னு பண்ணியிருக்கார். சார், இன்னைக்கு நிலைமையில் டிடிவி எங்கேயோ இருக்கார். அதை தாண்டி நேற்றுக்கு பார்த்தா ஓபிஎஸ் எல்லாம் திருப்பி மீண்டும் திமுகவில் ஓபிஎஸ் அணியே சேரலான்னு பார்க்குறாங்க. இருந்த 3 எம்எல்ஏல ஒருவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். அவர் நேற்றுக்கு சேகர் பாபுவோட இருந்த சுமாரியா அப்படின்னு அவர் நேற்றுக்கே இன்சல்ட் பண்ணியிருக்கார் சேகர் பாபு. இன்னொரு மிகப்பெரிய புள்ளியாக ஏற்கனவே இடியில் 130 கோடிக்கு மேலே ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஊழலில் அவருடைய மகன்கள் பேரில் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்கிற வைத்தியலிங்கம் அவர்களும் அடுத்த எம்எல்ஏவாக திமுகவில் சேருவார் என்று பெருவாரியாக பத்திரிகையில் இருக்குது. பேசாமல் நம்மளே மொத்தமாக சேரலான்னு இன்றைக்கி பேப்பரில் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் செங்கோட்டையன் இவங்களை நம்பி வெளியில் வந்துட்டு இப்போ அம்போன்னு போய் கிடக்கிறார். ஸோ டிடிவி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, விஜய் திமுக முதல் விஜய் 2வது வரும், இல்லை விஜய் முதல்லாம் பேசிகிட்டு இருக்கார். சார், நீங்கள் இபிஎஸ் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராகவும் பேரளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களே ஸ்டாலினோட பெட்டருங்கிற அளவுக்கு தன்னை நிரூபிச்சிருக்கிற ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறீங்க. ஆனால் ஒரு முறை கூட டீசெண்டாக எதுலேயும் பிஹேவ் பண்ணாத விஜய தலைமை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஸோ இந்த கொடநாடு விஷயத்தில் எதுக்காக டிடிவி பேசினார்? கொடநாடு விஷயத்தை பற்றி சொல்கிற இபிஎஸ்ஸை மாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ரகசியம் நிச்சயமாக எல்லா கட்சியும் தன்னுடைய தலைவர்களை பற்றி எடுக்கும். ஸோ அந்த தலைவர்கள் சொத்து சேர்த்துருக்காங்களா, அவங்களுக்கு வேறு ஏதாவது தப்பு மேட்டர் இருக்கா, அவங்களுக்கு பினாமி சொத்து இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுப்பாங்க. இப்போ நம்ம கரூரில் செந்தில் பாலாஜி 300 கோடிக்கு பங்களா கட்டினார், இப்போ அப்பாவு அவர்கள் 300 கோடிக்கு இதில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேப்பரில் வருதுன்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே உளவுத்துறை எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ரகசியத்தை இவர் நான் கிழிச்சேன்னா அழிச்சிட்டார், டெஸ்ட்ராய் பண்ணிட்டார்னு அர்த்தம். இப்போ இந்த டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யார் இவங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க? ஸோ இது எல்லாமே இன்னும் அடுத்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொளுத்திருக்கதா சொல்றீங்கல்ல, எப்படி அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க முடியும்? அதுக்கு யார் கான்டாக்ட்? இதுல சசிகலா எங்கேயுமே உள்ள வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, இவர்கள் சசிகலாவுடைய நேரடி உறவினர்கள். ஸோ இது ஹாஸ்பிட்டலில் இருந்த காலமாக இல்லை அப்புறம் மரணம் அடைந்த பீரியடான இப்போ இது மரணத்துக்கு பிறகுன்னு வச்சுக்க, அப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க போகிறதுக்கு உரிமை பெற்றே இருக்கலாம். பட் நான் சொல்கிறது, நீங்கள் வீட்டுக்கு விருந்தாளி, இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வர்றேன்,
வந்தால் இங்கே உங்களோட பேசுகிறேன், இல்லை அதிகபட்சம் எம்டி ரூமில் போய் அவரோட ஒரு 10 நிமிஷம் பேச முடியும். அவ்வளோதான் என்னுடைய ரோல். கேமரா முன்னாடி பேசணும், விசிட்டர் ரூமில் இருக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் இன்சார்ஜ்கிட்டயோ எம்டிகிட்டயோ பேசலாம். அதை தாண்டி உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே போய் ஃபைலையோ இதையோ நான் பார்க்க முடியாது. சரியா? இப்போ ஃபைலை சரி, ஏதாவது ஒரு ஃபைல் சார் என்னோடய மெயிலை செக் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வேணால் இது பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி ஃபைலை எடுத்து பார்த்து கிழிச்சு டெஸ்ட்ராய் பண்ணன்னா இது நிச்சயமாக ட்ரெஸ்பாஸை தாண்டி இது அரசு ரெக்கார்டுன்னே யோசிக்கணும். ஏன்னா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டாக இருந்தால். ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. இது அவர் பேர்லேயே கூட திரும்பலாம். ஏற்கனவே டிடிவி பேரில் பல வழக்குகள் இருக்கிறது. ரெட்டையிலேயே வாங்கணும்னு சொல்லி 200 கோடி சுகேஷ் சந்திரசேகரன் மற்றும் நடிகை லீனா சந்திரசேகரன் அந்த 2 பேருக்கு 200 கோடி கொடுத்தாருங்கிற வழக்கெல்லாம் இருக்கு தேர்தல் கமிஷனில். அதை தாண்டி இதில் அதுக்கு பேர்னா அந்நிய செலாவணி லண்டன் ஹோட்டல் விஷயத்தில் அவருக்கு மேலே இடி இந்த வழக்கு இது அன்றைக்கி இருந்த இது ஃபாரின் மணிக்கா இது எஃப்எம்ஆர்ஏவன் இப்போ எஃப்எம் பேர் மாறி இருக்கு. அந்த வழக்குலையும் அவர் ஜாமீனில் தான் இருக்கார். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இவர் ஏன் இதை பேசுகிறாருன்னு எனக்கு புரியலை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.